உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நில மோசடி வழக்கில் தொடர்புடைய காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். ஏற்கனவே எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்க நிலையில இப்ப இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த வழக்கிற்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? வணக்கம். கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இந்த கரூர் நிலம் குறித்து, அதாவது இந்த பிரதான நிலத்தை பத்திரப்பதிவு செய்வதற்காக வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் பெறப்பட்டு அந்த சான்றிதழின் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து நிலத்தின் உரிமையாளர் பிரகாஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் விசாரணையில் இறங்கினார். இந்த விசாரணையில் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரித்த போது ஆய்வாளர் பிருத்திவிராஜ் அதுபோன்ற சான்று கொடுக்கவில்லை என கூறியுள்ளார். இதையடுத்து அவர் கரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் தற்போது தாம்பரம் காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் வாங்கி சென்றுள்ளார். ஆனால் இதுவரை அங்கு அவர் பொறுப்பேற்காத நிலையில் தற்போது அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கரூர் நகர காவல் நிலையத்தில் பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது எம்.ஆர். விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அவர் கரூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்தார். அப்போது எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளது. இதையடுத்துதான் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தை தேர்வு செய்து அங்கு நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் பெற்றுள்ளனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.